ஏமாத்திர கைதேர்ந்த கில்லாடி கலைஞர் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி மாதம் 25ஆம் தேதி நான் பல பத்திரிகை பார்க்கும்போது சாமியோட பாசரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் எம்ஜிஆரோட ஒரு பாட்டு ஒரு வரி ஞாபகத்துக்கு இருக்கு. அந்த ஒரு வரி இருந்தாலும் அதோட உள் கருத்து என்னங்கிற மாத்திரம் சொல்றேன். அரக்கன் கம்சனை கிருஷ்ணர் வீழ்த்தினார். அரக்கன் கம்சனை, அரக்கன் கம்சனான கலைஞரை கிருஷ்ண பரமாத்மான நீங்கள் வீழ்த்த வேண்டும். மக்களே, அந்த அரக்கனை நீங்கள் வீழ்த்த வேண்டும். ஐயோ, ஊழல் ஊழல் ஊழல். இவங்க 3 பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தோடனே சரியா நிரூபிக்க முடியலையா என்ற பார்த்தீங்களா? அப்ப ஊழல் எங்க அதிகமா மலிஞ்சு கிடக்கு? யாரு ஊழல் சொன்னா அந்த ஊழல்லாம் இங்க போயிட்டா இப்ப ஊழல் மலிஞ்சு கிடக்கிற இடம் எது? திராவிட முன்னேற்ற கழகம். புரிஞ்சுக்கொள்ளுங்க மக்களை. நீங்க புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக தான் சேலத்தில் மாநாடு போட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் எங்களுக்கும் தெரியும், தமிழை நேசிக்க எங்களுக்கும் தெரியும். உங்களை மாதிரி உண்ணாவிரதம் இருந்து ஓட தெரியாது எங்களுக்கு. திரிணாமுல் காங்கிரஸில் கல்கத்தாவில் இருக்காங்களே ஒரு லேடி, கிட்டத்தட்ட 7 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்ப சந்திரபாபு நாயுடு தெலுங்கானத்துக்காக எத்தனை நாள் உண்ணா இருந்தார்? தூக்கு ஆஸ்பத்திரி போனாங்க. இவர் திடீர்னு வந்தாரு, சேரை போட்டாரு, ஏசி போட்டாரு, ஒரு 10 நிமிஷம் படுத்தாரு, இலங்கையில போர் நிறுத்த நின்று போச்சான். உடனே ஓடிட்டார். என்னடா கிண்ண சாதனை பண்ணார், 10 நிமிஷத்துல உண்ணாவிரதம் முடிச்சுட்டு ஓடுறார். மறுநாள் கொத்து குண்டு போடுறான். எல்லா இடத்துலையும் போட்டு எல்லாத்தையும் கேட்டா சிதம்பரம் சொன்னாரு, ஏன் குண்டு போடுறேன்? அது மழை பெஞ்சாலும் தூரல் விழுகும்ல, அது மாதிரிதான். என்னையா பேச்சு? மழை எப்படி எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. மக்கள் ஏமாத்துற கைதேர்ந்த கில்லாடி கலைஞர் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்கழி மாதம் 25ஆம் தேதி நான் பல பத்திரிகை பார்க்கும்போது சாமியோட பாசரம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் எம்ஜிஆரோட ஒரு பாட்டு ஒரு வரி ஞாபகத்துக்கு இருக்கு. அந்த ஒரு வரி இருந்தாலும் அதோட உள் கருத்து என்னங்கிற மாத்திரம் சொல்றேன். அரக்கன் கம்சனை கிருஷ்ணர் வீழ்த்தினார். அரக்கன் கம்சனை, அரக்கன் கம்சனான கலைஞரை கிருஷ்ண பரமாத்மான நீங்கள் வீழ்த்த வேண்டும். மக்களே, அந்த அரக்கனை நீங்கள் வீழ்த்த வேண்டும்.